வணக்கம் நண்பர்களே. நாளொரு கதை, மகிழ்ச்சியின் ரகசியம். கதை எண் 92. சொல்பவர் எஸ். தண்டபாணி, பொள்ளாச்சி. நாடு முழுதும் நிறைய மரங்களை நட்டு வளர்க்க வேண்டும் என்பது அந்த நாட்டு மன்னனின் விருப்பம். தானே அதற்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று அவன் நினைத்தார். ஆதலால் அரண்மனை சுற்றி நிறைய மரங்களை நட்டு வைத்தார். இதை பார்த்த மக்களும் தங்கள் தங்கள் வீடுகளை சுற்றி மரக்கன்றுகளை நிறைய நட்டு வளர்த்தார்கள். அதனால் சிறிது காலத்திற்குள் ஊர் முழுவதும் பசுமையாக மாறிவிட்டது. இது எல்லோருக்கும் மகிழ்ச்சியை தந்தது. இது ஒரு புறம் இருக்கட்டும், இன்னொரு கதையை பார்ப்போம். அந்த ராஜா ஒரு நாள் தன்னுடைய அரண்மனையை சுற்றி இருக்கும் விதவிதமான மரங்களை எல்லாம் சென்று பார்த்தார். எப்படி இருக்கிறீர்கள் என்று ஒவ்வொரு மரத்திடமும் விசாரித்தார். எந்த மரமும் சந்தோஷமாக இருப்பதாக தெரியவில்லை. அதற்கு மனதில் ஒரு குறை. முதலில் அரசர் ஆலமரத்திடம் சென்றார். அது கூறியது, மன்னா, நான் நன்றாய் பெரிய மரமாகத்தான் வளர்ந்திருக்கிறேன், அடர்த்தியாகவும் இருக்கிறேன். என்னுடைய கிளைகளெல்லாம் நாலாபுரத்திலும் நன்றாக படர்ந்துதான் இருக்கின்றன. இருந்தாலும் என்ன பிரயோஜனம்? என்னுடைய பழம் மிகவும் சிறியதாக அல்லவா இருக்கிறது. என் கண்ணுக்கே அது புலப்படமாட்டேன் என்கிறது. நான் இருக்கிற சைஸுக்கு என் கிளையில் இருக்கும் பழம் எவ்வளோ பெரிதாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் அது இவ்வளோ சிறியதாக இருப்பது எனக்கு பெரிய அவமானமாக இருக்கிறது. இப்படி இங்கே நின்று கொண்டிருப்பது பெரிய கூச்சமாக உள்ளது. ஒரு நல்ல புயல் வந்தால் பேசாமல் சாய்ந்து விடலாம் என்று பார்க்கிறேன் என்று கூறி ஆலமரம் புலம்பியது. சரி, இருக்கட்டும் என்று நினைத்து கொண்டு அரசன் அடுத்ததாக ஒரு அத்திமரத்திடம் சென்றார். அதுவும் புலம்ப ஆரம்பித்து விட்டது. நான் கூட பெரிய மரம்தான், என் இலை அழகாகத்தான் இருக்கிறது, பழம் அழகாக இருக்கிறது, இருந்தாலும் உள்ள விஷயம் இல்லையே. அத்திப்பழத்தை புட்டு பார்த்தால் அத்தனையும் சொத்தை என்று பழமொழியே உண்டாகிவிட்டது. இப்படி ஒரு கெட்ட பெயரோடு நான் இருக்க வேண்டுமா என்று அது புலம்பியது. சரி, இது இருக்கட்டும் என்று மன்னன் அடுத்தபடியாக வேப்ப மரத்திடம் சென்றார். அது தன்னுடைய வேதனை வெளிப்பட்டது. எனக்கு எவ்வளவோ மருத்துவ குணங்கள்லாம் இருப்பதாக மக்கள் சொல்கிறார்கள், இருந்தாலும் என்ன பிரயோஜனம்? என்னுடைய பழத்தை மக்கள் விரும்பி சாப்பிடுவதில்லை என்று தெரிந்தது. ராஜா அடுத்தபடியாக இருந்த ஒரு பனை மரத்திடம் சென்றார். நான் நன்றாய் உயரமாகத்தான் வளர்ந்திருக்கிறேன், மற்ற மரங்களெல்லாம் என்னை அண்ணாந்துதான் பார்க்க வேண்டும், இருந்தாலும் என்னிடம் நிழலுக்கு யாரும் வந்து ஒதுங்குவதில்லையே என்று கூறி அதுவும் அழுத்து கொண்டது. என்ன இது, எல்லா மரமும் இப்படி திருப்தி இல்லாமல் இருந்து கொண்டே இருக்கின்றனவே என்று நினைத்தபடி ராஜா அடுத்தபடியாக அங்கிருந்த ஒரு பைன் மரத்திடம் போனார். அழகாக உயரமாக பசுமையாகத்தான் பைன் மரம் இருந்தது. ஆனால் அதில் பூவோ பழமோ கிடையாது. அதை நினைத்து அந்த மரம் வருத்தப்பட்டு கொண்டிருந்தது. ஓக் மரம் நின்று கொண்டிருந்தது. அது என்ன சொல்லியதென்றால், இலையுதிர் காலத்தில் என் மீதுள்ள எல்லா இலைகளும் உதிர்ந்து போகின்றன. முடி கட்டிய மனிதர்களைப் போல மொட்டையாக நான் இருக்க வேண்டியிருக்கிறது. என்ன வாழ்க்கை இது, எல்லாம் என் தலையெழுத்து என்று கூறி அதுவும் அழுத்து கொண்டது. சரி, புளிய மரம் என்ன சொல்கிறது பார்ப்போம் என்று நினைத்தபடியே அரசர் அதனிடம் சென்றார். என்னுடைய நிழலில் யாரும் தங்க மாட்டார்கள், உடம்புக்கு சூடு என்று ஒதுங்கி போகிறார்கள். அடிமரத்தை பார்த்தீர்களானால் பட்டையெல்லாம் உறிந்து போய் பார்ப்பதற்கே கேவலமாக இருக்கிறேன் என்று கூறி புளிய மரம் வருத்தப்பட்டு கொண்டது. முருங்கை மரம் என்ன சொல்லியது தெரியுமா? என் இலை காயெல்லாம் சாப்பிடுகிறவர்களுக்கு சத்து கொடுக்கிறது என்பது உண்மைதான், ஆனால் என் உடம்பில் சத்தே கிடையாது. கொஞ்சம் வேகமாக காற்றடித்தால் முறிந்து விழுந்து விடுகிறேன். என்ன வாழ்க்கை இது என்று அதுவும் வருத்தப்பட்டது. ராஜா யோசித்தார். என்ன இது, மரங்கள் பூமியின் வரங்கள் என்று சொல்கிறோம், மழை பெய்வதற்கே காரணம் மரங்கள் தான். அவைகளால் தான் பூமியே செழிப்பாக இருக்கிறது. வீடு கட்ட, மேஜை, நாற்காலி செய்ய மரங்கள் உபயோகப்படுத்தப்படுகின்றன. மக்களுக்கு வேண்டிய உணவுகளையும் அவை கொடுக்கின்றனவே என்று நினைத்தார். அப்போது அங்கே ஒரு மகிழ மரம் அவர் கண்ணில் பட்டது. அந்த மரம் மட்டும் நிம்மதியாக மகிழ்ச்சியாக மனநிறைவுடன் இருப்பது போல் தெரிந்தது. அப்படியா? ஆச்சரியமாய் கேட்டார் ராஜா. ஆமாம் மன்னா, இந்த இடத்தில் நீங்கள் ஒரு முருங்கை மரத்தையோ வேப்ப மரத்தையோ கூட நட்டிருக்கலாம். ஆனால் இந்த இடத்தில் நடுவதற்கு என்னை தேர்ந்தெடுத்தீர்களோ அதுவே எனக்கு மகிழ்ச்சி, அதுவே எனக்கு பூர்ண திருப்தி என்றது மகிழ மரம். மகிழ மரம் சாதாரணமாகத்தான் இருக்கும்.
இளம் மஞ்சள் நிறத்தில் பூக்கள், அது காய்ந்து மனம் வீசும். மகிழமரம் போன்ற மன திருப்தியுடன் வாழ்வதற்கு மனிதர்களாகிய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் இந்த உலகத்தில் ஒரு நாயாகவோ நரியாகவோ பிறக்காமல் மனிதர்களாக பிறந்திருக்கிறோமே, அதுவே பெருமை இல்லையா? இந்த மனநிறைவு தான் மகிழ்ச்சியின் ரகசியம். இந்த வாராகி வாராகி ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள், லைக் செய்யுங்கள். கதைகள் உங்களை நாடி தேடி ஓடி வரும். நன்றி, வணக்கம்.